ஹாய் காய்ஸ்! இந்த வீடியோல என்னோட ரூம் டூர் தான் பார்க்க போறீங்க. என்னோட ரூம என் டேஸ்ட்டுக்கான ப்ராடக்ட்ஸ் மட்டுமே வச்சு டெக்கோர் பண்ணணுன்றது என்னோட லாங் டைம் விஷ். ஸோ அதுக்காக நான் நெறைய டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சிலது ஆன்லைன், சிலது ஆஃப்லைன். இப்ப அதெல்லாம் ஒன் பை ஒன் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த ஃப்ளாரல் பிரிண்ட் டபுள் காட் பெட்ஷீட் நான் சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் ₹859. பெட்ஷீட்டோட குவாலிட்டி ஓகேவா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வால் கிளாக். இது நான் ஆன்லைன்ல தான் ஃபர்ஸ்ட் தேடிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஒரு சின்ன ஃபியர் இருந்தது. ரிசீவ் பண்ணும்போது ஒரு வேளை பிரேக் ஆயிருந்தா, கண்ணாடி உடைஞ்சிருந்தா, அத வேற ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி மாத்தணுமே, தொல்லையாயிடுமேன்னு ஒரு செகண்ட் தாட் இருந்துட்டே இருந்தது. பட் ஒன்ஸ் அட்லீஸ்ட் டைரக்ட் ஷாப் போய் பார்க்கலாம். புடிச்ச மாரி டிசைன்ஸ் இருந்தா வாங்கிக்கலான்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ நான் பெரம்பூர்ல இருக்க ஒரு கிளாக் ஷாப் போய் பார்த்தப்ப, இந்த பர்ட்டிகுலர் டிசைன் எனக்கு புடிச்சிருந்தது. இந்த கிளாக்ல என்ன ஸ்பெஷல்னா, இதுல 24 ஹார்ஸுமே கவர் ஆயிருந்தது. லைக் ரயில்வே டைம் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப நான் ரயில்வே டைம் பார்த்து எங்கேயும் போறதில்ல. பட் ஸ்டில் அது ஒரு ஆடடா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஒன் மோர் திங் இந்த கிளாக்ல என்ன ஸ்பெஷல்னா, மிட் நைட்ல கூட இந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு விசிபிளா தெரியும். இப்ப நான் கிளாக்க வால்ல மாட்டிட்டு காமிக்கிறேன். இந்த கிளாக் வீடியோ நான் எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா, நைட் அரவுண்ட் 9:00. இப்ப நான் இத லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன். கேமரால அவ்ளோ கிளியரா கவர் ஆகல. பட் டைரக்ட்டா நேர்ல பார்க்கும்போது எனக்கு எல்லா நம்பர்ஸுமே விசிபிளா தெரியுது. நான் ஜஸ்ட் ஜூம் பண்ணி காட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் கண்ல பார்க்குற அந்த கிளியர் நம்பர்ஸ் வந்து கேமரால சுத்தமா கவர் ஆகல. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் மோட்டிவேஷனல் கோட் வால் கொலாஜ் கிட். இந்த வீடியோல நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரே ஸ்ட்ரெச்ல வாங்குனது கிடையாது. ஐ மீன் ஒன்னொன்னும் ஒவ்வொரு டைம்ல வாங்குனது. இன்ஃபாக்ட் இந்த ப்ராடக்ட் கூட நான் லாஸ்ட் இயரே வாங்குனது. அது எல்லாமே சேர்த்து ஆல் டுகெதர் ஒரு ரூம் டூர் வீடியோவா நான் இப்போ தான் போடுறேன். இந்த ரூம் டூர் வீடியோல வர 5 ப்ராடக்ட்ஸ்க்கான டீடைல்டு அன்பாக்சிங் அண்ட் அதோட ரிவ்யூ வீடியோலாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அதோட லிங்க் இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்த கேர்லி வால் ஸ்டிக்கர் ஆன்லைன் பர்ச்சேஸ் தான். இத ஒட்டி 5 இயர்ஸ் மேல ஆச்சு. பட் ஸ்டில் அது குவாலிட்டி நல்லா இருக்கு. இந்த வால் ஃப்ரேம் புருஷவாக்கம் சரவணா ஸ்டோர்ல வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் இப்ப எனக்கு எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. இட்ஸ் அரவுண்ட் 200 சம்திங். ரூம்ல இருக்க இந்த காட்டு, பெட்டு அண்ட் இந்த வொர்க் டெஸ்க் எல்லாமே புதுசா பர்ச்சேஸ் பண்ணது லாஸ்ட் இயர். பர்ச்சேஸ் பண்ணும்போது எடுத்திருந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் ஃபுல்லா மிஸ் ஆயிடுச்சு. காட்டோட சைஸ் குவீன் சைஸ் வித் ஸ்ப்ரிங் மேட்ரஸ். டேபிளோட சைஸ் 4/2 ஃபீட் சைஸ். வாலோட இந்த ஏரியால இந்த கொலாஜ் கிட் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இதுக்கான டீடைல்டு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் லுக் இப்படி தான் இருந்துச்சு. இந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி இட்ஸ் பீன் மோர் தென் அ இயர். ஸ்டில் அதோட குவாலிட்டி பெஸ்ட்டா தான் இருக்கு. ஒண்ணு கூட பிஞ்சு வரல. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ரூம் டோருக்கான சவுண்ட் ப்ரூஃபிங்காக வாங்குனது. நான் யூடியூப் பண்றதுனால ஹால்ல டிவி ஓடிட்டு இருந்தாலும் அதோட நாய்ஸ் எனக்கு எந்த வகையிலும் டிஸ்டர்ப் ஆகாம நான் வாய்ஸ் ஓவர் குடுக்கணுன்றதுக்காக வாங்குனது. இது நான் மத்தவங்க வீடியோ ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான். ரூம் டோரோட 3 சைட்ஸ்ல இத பேஸ்ட் பண்ணிட்டோம்னா, ஒன்ஸ் டோர லாக் பண்ணதும் அவுட் சைட் நாய்ஸ் வந்து உள்ள வராதுன்ற ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் இத வாங்கியிருந்தேன். பட் எனக்கு இது பெர்சனலி வொர்க் அவுட் ஆகல. டோரோட கார்னர்ல ஒட்டுறதுக்கெல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் டோர க்ளோஸ் பண்ணப்ப என்னால அத க்ளோஸ் பண்ணவே முடியல. ஒரு மாரி ரொம்ப டைட்டா இருந்துச்சு. நான் ரொம்ப பிரஷர் குடுத்து டோர க்ளோஸ் பண்ணப்ப க்ளோஸ் ஆச்சு. நாய்ஸும் ஓரளவுக்கு கட் ஆச்சு. பட் எவ்ரிடே யூசேஜ்க்கு டெய்லி இப்படி டோர இவ்ளோ டைட்டா லாக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா லாக் உடைஞ்சிரும்ன்றதுக்காக நான் அந்த ஸ்டிக்கர பிச்சு எடுத்துட்டேன். அத நான் ஜன்னல்ல யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இதுவுமே சவுண்ட் ப்ரூஃப்க்கான ஒரு ப்ராடக்ட் தான். டோர் பாட்டம் சீலிங் ஸ்ட்ரிப். சவுண்ட் ப்ரூஃப்க்காக நான் வாங்கியிருந்த 2 ப்ராடக்ட்ஸுமே அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ அந்த 2ல இதுதான் பெஸ்ட் ப்ராடக்ட். இது எனக்கு 2 இன் 1 ப்ராடக்ட்டா யூஸ் ஆச்சு. ஹால்ல ஓடுற டிவியோட நாய்ஸ் எனக்கு ரூம்ல பாஸ் ஆகாம ஓரளவுக்கு சவுண்ட் ப்ரூஃப் பண்ணுச்சு. ரூம்ல ஏசி யூஸ் பண்ணும்போது, இந்த டோரோட சின்ன கேப் வழியா ஏசியோட சில்னஸ் எல்லாம் வெளிய லீக்கேஜ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஒரு இது மெயினா ஸ்டாப் ஆச்சு. டோரோட சைஸுக்கு தாண்டி எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணிட்டேன். இந்த ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ்லயே 3 ஸ்ட்ரிப்ஸ் குடுக்கறதுனால டோட்டலா 3 டோர்ஸ்க்கு கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த மூன் லைட். இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஒன். இதுவுமே நான் அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் தான். இதுல 7 டிஃபரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் நான் எப்பவுமே வார்ம் டோன் கலர் தான் யூஸ் பண்ணுவேன். மூன்லைட் லவ்வர்ஸ்க்கு கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். இந்த வீடியோ நான் நைட் டைம்ல தான் எடுத்தேன். ஸோ ஒன்ஸ் ஃபுல்லா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டா, இந்த மூன்லைட்டோட பிரைட்னஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு காட்டுறதுக்காக தான் ஃபுல் டார்க்னஸ்ல இந்த லைட் ஆன் வச்சு வீடியோ எடுத்தேன். இந்த லைட்டோட பிரைட்னஸ் நேர்ல பார்க்க இன்னும் ஹைலைட்டடா இருந்தது. கண்ல பார்க்கறத விட வீடியோ கவரேஜ்ல கம்மியா தான் தெரியுது. ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ்ட் வீடியோ ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸா தான் இந்த ரூம் டூர் வீடியோல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலா பெட்ஷீட்ட மாத்திட போறேன். பெட்ஷீட்டோட இந்த ஃப்ளாரல் பிரிண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த டிசைன் நான் ரேண்டமா தான் பிக் பண்ணேன். அது சம்ஹவ் நான் ரூம்ல போட்டிருக்க டிஐஒய் கர்டன்ஸோட மேட்ச் ஆயிடுச்சு. இந்த 2 பில்லோவோட சென்டர்ல வர்றதுக்காக 16/16 குஷனும் நான் வாங்கியிருக்கேன்.
இந்த அனிமல் பிரிண்ட் எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப அட்ராக்டிவா ஃபீல் ஆச்சு. ஸோ, அதனால தான் இந்த குஷன் செலக்ட் பண்ணேன். இதுவுமே சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்குனது. இதோட பிரைஸ் ₹157. இந்த குஷனுமே சேம் பிரைஸ் தான். ரூம்ல இருக்க சேர்ல சும்மா பேக் சப்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணலான்னு வாங்குனது. அண்ட் இந்த பீஸ் இது ஒரு கிறிஸ்மஸ் டைம்ல பர்ச்சேஸ் பண்ணது. இதுவுமே இதோட லைட் ஒர்க் பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ அட்ராக்டிவா சூப்பரா ஃபீல் ஆச்சு. இதுவுமே என்னோட மோஸ்ட் ஃபேவரைட் ஒன். இந்த மினியேச்சர் புத்தா என்னோட ஃப்ரெண்ட் டிராவல் பண்ணப்ப எனக்கு கிஃப்ட்டா வாங்கிட்டு வந்து குடுத்தது. இது குடுத்து பல வருஷம் ஆகுது. பட் நான் இப்ப வரைக்கும் அத ஓப்பன் பண்ணல. டப்பாலயே தான் பத்திரமா இருந்துச்சு. இப்ப தான் என்னோட ரூம்ல இத ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். இது அவ்ளோ கியூட்டா சூப்பரா இருக்கு இதோட குவாலிட்டி. இந்த வுடன் டெஸ்க் கேலண்டர் நான் மீஷோல பர்ச்சேஸ் பண்ணது. அதோட லிங்க்குமே வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இதுல மியூசிக் ப்ளே ஆகும். நான் அத உங்களுக்கு காமிக்கிறேன். ஜீசஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் வீட்ல ஆல்ரெடி நெறைய இருந்தாலும், இத ஷாப்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ, கண்டிப்பா என்னோட ரூமுக்கு இது நல்லாருக்கும்ன்ட்டு இத வாங்கிக்கிட்டேன். அந்த ஃப்ரேம மாட்டுறதுக்காக இந்த ஸ்டிக்கர் ஆணியும் வாங்கிக்கிட்டேன். இத வால்ல ஒட்டிட்டு காமிக்கிறேன். இந்த ஸ்டிக்கர வால்ல ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூவ ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரேம மாட்டிடலாம். டேபிளோட கீபோர்ட் ட்ரால பைபிள் வச்சிருக்கேன். எனக்கு வைல்ட் அனிமல்ஸ பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். டேபிள் மேல இருக்க எலிஃபண்ட் டாய் ஃபர்ஸ்ட் கிரை ஆன்லைன் ஸ்டோர்ல வாங்குனது. டேபிளோட ஒரு கார்னர் சைடுல இப்ப நான் கரண்ட்டா படிச்சுட்டு இருக்க புக்கு அண்ட் ஒன் டைரி, ஒன் ஜர்னல் அண்ட் பென், பென்சில்ஸ் இதெல்லாம் ஒரு பவுச்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இது எல்லாம் தான் என் ரூம்க்காக நான் வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸ். நான் வாங்கியிருந்த இவ்ளோ ப்ராடக்ட்ஸ்ல உங்களுக்கு எது புடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் உங்கள வேற ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய்.